அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழ் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் 7 இயல் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருந்து 8வது இயல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இது ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு 8வது இயல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் செகண்ட் இயல் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான இயலாக இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயல் இது தான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இயல் 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்க்குறப்ப 8வது இயல். அப்போ நமக்கு வில்லி பாரதம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதனுடைய கிளைக்கதை தான் இந்த வில்லி பாரதம் அப்படின்றது. டேரெக்டாக நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ நம்ம கண்டென்ட்டை மட்டும் தேவையான கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ வில்லி பாரதம் அப்படின்றத வில்லி புத்தூரார் பாடியிருக்காங்க. கண்ணனை பற்றி எப்படி போற்றி வணங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இல்லை. நமக்கு தேவையான விஷயம் அறிஞ்சூர் பொருள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வான் பெற்ற நதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு அப்படின்றது. அப்போ அறிஞ்சூர் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றா கேட்க போகிறதில்ல. நமக்கு தெளிவாக கேட்டிங்கன்னா எதிர்ச்சொல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அறிஞ்சொர் பொருள்னு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்று கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த அறிஞ்சொர் பொருளை பொறுத்த வரைக்கும் ஒன்று பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ பொறுத்துக்களை கேட்குறப்ப நம்மளால் ஈஸியாக போட முடியும். இல்லை அப்படின்னா அந்த லைன் கொடுத்து லைனில் நடுவில் அண்டர்லைன் பண்ணி அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த லைனோடு சேர்த்து படிக்கிறப்பையும் நமக்கு இந்த பொருள் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது பார்க்குறப்ப வான் பெற்ற நதினா ஆப்ஷன் பார்த்து நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா போதுமான விஷயம். ஓகேங்களா? வான் பெற்ற நதி அப்படின்னா கங்கை ஆறு. வான் பெற்ற நதி அப்படின்னா என்னது? அந்த கங்கை ஆறை வான் பெற்ற நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் துலாய் அலங்கள். அப்போ துலாய் அப்படின்றது துளசி அப்படின்னு சொல்லி புது புக்கிலே படிச்சிருப்பீங்க. அலங்கள் அப்படின்னா மாலை. அப்போ துலாய் அலங்கள் அப்படின்னா துளசி மாலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். களபம் அப்படின்னா சந்தனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். களபம்னா சந்தனம். புயம்னா தோல். இது நம்ம நியூ புக்லேயே படிச்சிருப்போம். தைவந்து அப்படின்னா தொட்டு தடவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். தைவந்துனா தொட்டு தடவி. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். படிக்க படிக்க நமக்கு மைண்டில் உட்காந்துரும். ஓகேங்களா? அப்போ ஊன் அப்படின்னா தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஊன்னா நம்ம இறைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இறைச்சியில் நல்லா தசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பகலி அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பகலினா அம்பு. நாமம் அப்படின்னா என்னது? பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாமம்னா பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இருநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய உலகம் அப்படின்னு சொல்லி பொருள்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அறிஞர் பொருள் அப்படின்றது. ஆசிரியர் குறிப்பும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ வில்லி பாரதம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லி புத்தூர். அப்ப இது எல்லாமே வி வாவா வரிசையிலே வரும். இவருடைய தந்தை பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீர ராகவர் அப்படின்றது. இவரை ஆதரித்தவர் யாருன்னா வக்கபாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் அப்படின்றவர். வக்கபாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் அப்படின்ற ஒரு மன்னரால் ஆதரிக்கப்பட்டிருப்பாரு வில்லிபுத்தூரார். ஓகேங்களா? அப்ப இவருடைய காலம் சொல்லி பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தமாக நமக்கு 10 பருவம் கொண்டது. எத்தனை பருவம்? வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பருவம் கொண்டது. சிலபஸில் இல்லை. சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4350 விருத்தப்பாக்கள். 4350 பாடல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன பாடல்கள்? விருத்த பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பாவினால் இயற்றப்பட்டது? வில்லி பாரதம் அப்படின்றது விருத்த பாவினால் இயற்றப்பட்டது. எல்லாமே வாவா வரிசையிலே வருது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பாடல் வில்லி பாரதத்தில் 8ஆம் பருவமாகிய கண்ணபுரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அறிஞர் பொருள், அவருடைய பெயர், தந்தை பெயர், ஆதரித்தவர், அவருடைய காலம், எத்தனை பருவம், என்ன பாடல், என்ன பாவகை, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அப்போ பொருள் எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. களபம் அப்படின்னா சந்தனம். புயம் அப்படின்னா தோல். துளாய் அப்படின்னா துளசி. பகலி அப்படின்னா அம்பு. அலங்கள் அப்படின்னா நமக்கு மாலை. துளாய் அலங்கள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நாமம் அப்படின்னா பெயர்னு படித்தோம். அப்போ பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவுளம் அப்படின்றது. திரு கூட்டல் உள்ளம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். திரு கூட்டல் புயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இரு கூட்டல் அல்லது 2 கூட்டல் நிலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பெருந்தவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் தவம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். வில்லி பாரதத்தை பாடியவர் வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் யார்? வக்கபாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் இந்த வில்லி பாரதம். டேரெக்டாக சிலபஸில் கிடையாது. சும்மா பேசிக்காக பார்த்துட்டோம். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா முடியரசன். யார் கவிஞன் அப்படின்ற இந்த பாடலை பாடியவர் முடியரசன். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் சியில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புலவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா அவரை படிச்சுக்கோங்க. இவரை பற்றின தகவல்கள் எங்கே கிடைச்சாலும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ யார் கவிஞன் அப்படின்றத இதை பாடியிருக்கவர் யாருன்னா முடியரசன். அப்போ இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவிஞன்னா யார்? அப்போ இந்த ஊரில் கவிஞன்னு சொல்லி ஒரு சிலர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் கவிஞன் கிடையாது அப்படின்றத இந்த லைனில் கொடுத்துருக்காரு. அப்போ யார் கவிஞன் அப்படின்றத இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் பார்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கே புரியும். முடியரசனால் இயற்றப்பட்டது. அப்போ யார் கவிஞன்?
காசுக்காக பாடுபவன் கவிஞன் கிடையாது. அதே போல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் கவிஞன் கிடையாது, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். அப்போ கவிஞன் அல்லன் யாரெல்லாம் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு முதல் பேராகிராஃபில். நமக்கு தேவை லைன்லாம் மனப்பாடம்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பாடல், அப்போ இதை நம்ம படிக்கும்போது இந்த லைன் யார் பாடியிருக்கான்றது நமக்கு ஞாபகம் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா முடியரசன் பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதே போல் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா யார் கவிஞன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ஆட்சிக்கு அஞ்சாமல், ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு அண்ணாமல், இல்லை அப்படின்னா அந்த அரசியல்வாதிக்கு அஞ்சாமல், யாராக இருந்தாலும் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். ஆட்சிக்கு அஞ்சாமல் தன்னுடைய நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் தான் கவிஞன். ஆட்சிக்கு அஞ்சக்கூடாது, அதிகாரத்துக்கு அஞ்சக்கூடாது, அஞ்சாமல் பாடுறவன் தான் உண்மையான கவிஞன் அப்படின்னு சொல்லி நமக்கு முடியரசன் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பொருட்கள் ஒன்றும் கஷ்டமான விஷயமா இல்லை, படித்தாலே புரியுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஒரு அருமையான பாடல் முடியரசன் பாடியிருக்காங்க. அறிஞர் பொருள் சொல்லி பார்த்தீங்கன்னா கைமாறு. அப்போ கைமாறு அப்படின்றது நமக்கு தெரியும், பயன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேட்ட இட அப்படின்றது கொஞ்சம் புதுசாக இருக்குது, படிச்சுக்கோங்க. செல்வம் திரட்ட அப்படின்னு சொல்லி, தேட்ட இட அப்படின்னா செல்வம் திரட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். மீட்சி அப்படின்னா மேன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மீட்சினா மேன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாலை அப்படின்னா நீங்க, மாலை அப்படின்னா நீக்க அல்லது நீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா படிச்சுக்கோங்க முடியரசனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பெயர், இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரைராசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்பெயர் நமக்கு நிறைய குழப்பம். அப்போ முடியரசன், முடியை வந்து வெட்டி நம்ம தராசில் இடம் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு இல்லைனா தராசுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. பெற்றோர் பெயர் சுப்பராயலு சீதாலட்சுமி. இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் அப்படின்ற பகுதியில் தான். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தவர் தான் நமக்கு முடியரசன். தேனி மாவட்டத்தில் நிறைய கவிஞர்கள் பிறந்திருப்பாங்க. முடியரசனும் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. 3 நூல்கள் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது இல்லாமல் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. நெஞ்சு பொறுக்குதிலேயே, மனிதனை தேடுகின்றேன், அந்த மாதிரி நமக்கு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இங்கே நம்ம ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறப்ப ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுக்கோங்க. நம்ம சிலபஸ் வைஸ் டேரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு போகிறப்போ உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அவரை பற்றி எல்லா தகவல்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் முடியரசன் கவிதைகள் அப்படின்றது எழுதியிருக்காரு. இவருடைய பணி என்னவா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தமிழாசிரியராக வேலை பார்த்தார். அது என்ன பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசு உயர்நிலைப்பள்ளி, மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப்பள்ளியில் நமக்கு தமிழாசிரியராக வேலை பார்த்தாரு காரைக்குடியில். அப்போ பெரிய குளத்தில் பிறக்கிறாரு, காரைக்குடியில் நமக்கு தமிழாசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு கவியரசு அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது. அப்போ கவியரசு அப்படின்னா நமக்கு கண்ணதாசன் தெரியும், கண்ணதாசனுக்கு கவியரசு பட்டம் இருக்குது. அதே போல் முடியரசனுக்கும் கவியரசு பட்டம் இருக்குது. அப்போ முடியரசு, கவியரசு. அப்போ கண்ணதாசன் இல்லாமல் வேற யாருக்கு கவியரசு பட்டம் இருக்குது? முடியரசுக்கு நமக்கு கவியரசுன்னு ஒரு பட்டம் இருக்குது. அப்போ அந்த முடியரசனுக்கு கவியரசுன்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அப்போ குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். நம்ம நியூ புக்கில் அவரை பற்றி படிச்சிருக்கோம். திருக்குறள் விஷயங்கள்லாம் நிறையா பரப்பியிருப்பார், அதில் படிச்சிருப்போம். அப்போ இந்த பரம்புமலை அப்படின்ற இடத்துல, பரம்புமலை எங்கே இருக்குது? நமக்கு சிவகங்கையில் இருக்குது. அப்போ ஓவரால் நம்ம அங்கங்கே படிக்கிறதெல்லாம் கேதர் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ பரம்புமலை எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. அப்போ அந்த சிவகங்கையில் பரம்புமலையில் நடந்த குன்றக்குடி அடிகளார், பரம்புமலையில் நடந்த ஒரு விழாவில் குன்றக்குடி அடிகளார் தான் முடியரசுன்னு என்ன பண்ணியிருக்காங்க? கவியரசு அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் இவரை பற்றின இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கேட்டு முடிச்ச கேள்வி தான், திரும்ப கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இவர் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு. இவருடைய ஒரு நூல், இவருடைய ஒரு காவியத்துக்காக 1966 தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு. பூங்கொடி அப்படின்ற ஒரு காவியத்துக்காக. இவர் நூல் நம்ம படிச்சதே 3 தான், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அதில் பூங்கொடி அப்படின்ற ஒரு காவியத்துக்காக 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்காரு இவர். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர். அப்போ மூத்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவி, பாரதிதாசன் பரம்பரையிலேருந்து நிறைய கவிஞர்கள் வந்திருப்பாங்க. அதில் மூத்தவர் யாருன்னா முடியரசன். அப்போ மூத்தவர் முடியரசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா? மூத்தவர் யார்? முடியரசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் யாருன்னா முடியரசன் அப்படின்றது. ஓகேங்களா? அதே போல் நமக்கு பாரதிதாசன் வந்து தந்தை பெரியாருடைய கருத்துக்களை கவிதை வடிவில் தந்தவர், நமக்கு பாரதிதாசன் சொல்லுவோம். இவர் முடியரசன் சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அண்ணாவோட நெருங்கி பழகியவர். இவருடைய காலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் முடியரசனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இவரை பற்றின எந்த தகவல் கிடைச்சாலும் படிச்சே ஆகணும், அந்தளவுக்கு முக்கியமான ஒரு தலைவர். ஓகேங்களா? அப்போ அறிஞர்
பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசு அப்படின்னா குற்றம்னு சொல்லி படித்தோம். கைமாறு அப்படின்னா உதவின்னு சொல்லி படித்தோம். மாலை அப்படின்னா நீங்க அப்படின்னு சொல்லி படித்தோம். மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். தன் இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் கூட்டல் இனம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். தலைவன் கூட்டல் என அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கவிஞர் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு அப்படின்னு சொல்லி படித்தோம். முடியரசன் பிறந்த ஊர் நமக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் சொல்லி படித்தோம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் நமக்கு பூங்கொடி அப்படின்ற ஒரு காவியத்துக்காக 1966 பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி படித்தோம். இதெல்லாம் தான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை. உரைநடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். உரைநடையும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வில்லி பாரதம் மட்டும் தான் சிலபஸில் இல்லை, மற்றபடி நமக்கு செய்யுளும் சிலபஸில் இருக்குது, தேவனைய பாவனரும் சிலபஸில் இருக்காரு, டைரக்ட் சிலபஸில் இருக்கார் தேவனைய பாவனர். நல்லா படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவனைய பாவனரை பற்றி மொத்தத்துக்கே நமக்கு 2 இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த ஓல்டு புக்கில், இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல தான் கேட்டிருக்காங்க, 2 இடத்துலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பற்றி படிக்கணும்னா நம்ம இந்த 2 இடத்துலாம் படிக்கணும். இந்த இடத்துல நமக்கு இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே படிச்சுக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ தேவனைய பாவனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவரை பற்றி படிக்கணும். ஸோ கண்ணன் மட்டும் படிச்சுட்டு போயிடும். இவர் மேலே ஒருத்தர் சைக்கிளை விட வர்றாரு. சைக்கிளை விட வந்தவர் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா மன்னிப்பு அப்படின்றது ஒரு உருது சொல், பொறுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? தேவனைய பாவனர். அப்போ இது கேட்பாங்க, மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுங்கன்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யார்? நமக்கு தேவனைய பாவனர். தனித்தமிழுக்காக இவரும் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழின் தொன்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு பொறுத்துக்களை கேட்டு விட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? நமக்கு கால்டுவெல். ஆமாம், நமக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லி ஒரு நூல் எழுதி தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். அப்போ தனித்தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பரதிமார் கலைஞர், மறைமலையடிகள் தனித்தமிழுக்காக தொண்டாற்றிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தனித்தமிழுக்கு வித்திட்டவர், அதுக்கு விதை போட்டவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல். அப்போ தலை யார்? மலை. தலை அப்படின்னா மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை தலைக்கச் செய்த செம்மல் யார்? மறைமலையடிகள். அதே போல் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா யார்? தேவனைய பாவனர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவனைய பாவாணர் அப்படின்றது. இது நாளையும் படித்து வச்சுக்கோங்க. நமக்கு பொறுத்துக்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழி ஞாயிறு அப்படின்றது. இவருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பேர். இங்கே இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அங்கே போயிடுவோம். நமக்கு ஞானமுத்து பரிபூரணம் அப்படின்றதான் இவருடைய பெற்றோர் பேர். ஞானமுத்து பரிபூரணம் அப்படின்றது இவருடைய பெற்றோர் பேர். இவருடைய ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில். அப்போ தேவன்னா யார்? கோவில். அப்போ தேவன்னா கடவுள். அப்போ கடவுள் எங்கே இருப்பாங்க? கோவிலில் இருப்பாங்க. சங்கரன் கோயில் இவருடைய ஊர். இவருடைய கல்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ் படிச்சிருக்காரு, BOL அப்படின்றது படிச்சிருக்காரு. இதெல்லாம் இவர் படித்தது. அப்போ இவருடைய காலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது? 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. தமிழில் யாருக்குமே இவ்வளோ சிறப்பு பெயர்கள் கிடையாது. எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது? 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அப்போ இதை நல்லா படிச்சுக்கணும். அப்போ அந்த 174 சிறப்பு பெயர்களையும் நம்ம படிக்க போகிறதில்ல. நமக்கு சிறப்பு பெயர்கள் 174 நம்ம படிக்காமல் என்ன படிக்க போகிறோம்? ஒரு 10 தான் படிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுருக்கலாம். ஓகேங்களா? அப்போ செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல். இது நமக்கு குழப்பம். இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல். நமக்கு இலக்கண பெட்டகம், இலக்கிய செம்மல்னு கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொஷினில் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா. அப்போ இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இலக்கியம் தான் நம்ம என்ன வச்சுருப்போம்? பெட்டிக்குள்ளே வச்சுருப்போம். ஓகேங்களா? அப்போ இலக்கியம்னா அந்த பழைய புத்தகங்கள், அதெல்லாம் நம்ம பெட்டிக்குள்ளே வச்சுருப்போம். அதே போல் தமிழ் மானம் காத்தவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். தமிழர் நலம் காப்பதனே உயிர் மூச்சாக கொண்டவர். இதை விட்டுரும். அப்போ இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது? மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், அது இல்லாமல் செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் எதுக்காக ஆய்வு பண்ணியிருக்காரு? இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ்தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியிருக்காரு இவர். எதுக்கு? உலகத்தின் முதல் மொழி தமிழ்தான், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு? தேவனைய பாவனர் ஆய்வு பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், கண்டிப்பாக படிச்சு ஆகணும். ஓகேங்களா? அதே போல் இவருடைய ஆய்வு புலத்தின் 2 கண்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதாவது இவருடைய ஆய்வு புலத்துக்கு 2 கண்கள் இருக்குது. இவருடைய ஆய்வு புலம் 2 விதத்தை நோக்கி ஒன்று பயணிச்சிருக்கும். ஒன்று உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அப்படின்றது. இன்னொன்று மொஹஞ்சதாரோ அரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகம் அப்படின்றது இவருடைய இந்த ஆய்வு புலத்தின் 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது நிறைய எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி.
தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? தேவனைய பாவாணர் சொல்லியிருக்காரு. தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக தான் இறைவன் என்னை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? தேவனைய பாவாணர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் பிறப்பிறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் சொல்லிட்டோம். தனித்தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தேவனைய பாவாணர். அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்தணும், ஏன் சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க? பிறப்பிறப்பு தொடர்பான சடங்குலாம் தமிழ்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாவாணர் வலியுறுத்தியிருக்காரு. அவர் ஆசிரியர் நண்பர்கள் சிலரோட தாரமங்கலம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போனப்ப இவருடைய ஒரு நகைச்சுவை உணர்வை பற்றியும் தமிழ் வார்த்தை அவருடைய வார்த்தை விஷயங்கள் பற்றியும் எந்த அளவுக்கு அவர் வார்த்தையில் விளையாடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கிட்ட ஐயா பகல் உணவும் இரவு உணவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார்? பகல் உணவு பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்திருக்கு. அப்போ பகுத்து உண்டு சாப்பிட்டோம் அப்படின்றத பகல் உணவாகவும், இரவு உணவு அப்படின்றது கிடைக்கல. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காரு? இரா உணவாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய நகைச்சுவை உணர்வை இங்கே பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. அதே போல் நீலமலைக்கு போயிருக்காரு, நீலகிரிக்கு. அவர் சொற்றொகுப்பு உருவாக்குவதற்காக நீலகிரிக்கு போயிருக்காரு. அப்போ அவருடைய நண்பர் கிருட்டினையா அப்படின்ற ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து பார்க்குறப்ப திடீர்னு பாவாணர் வந்து விறகு கட்டையை போட்டு கோடரியால் போட்டு வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஐயா நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, உண்ட வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால நான் வந்து இதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனைய பாவாணர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய கேரக்டர்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேவனைய பாவாணருடைய தமிழ் பணி, படைப்பு பணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தோம் இவருக்கு எத்தனை சிறப்பு பேர்கள்னு சொல்லி பார்த்தோம். 174 சிறப்பு பேர்கள். எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இவ்வளோ சிறப்பு பேர்கள் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லி. அப்போ இவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 43 நூல்கள் படிச்சிருக்காரு. இவர் எத்தனை நூல்கள் படிச்சிருக்காரு? 43 நூல்கள். அப்போ 143 சொல்லுவோம் இல்லையா, சும்மா அப்படி ஞாபகம் வச்சுங்க. 143 சொல்லுவோம் சும்மா. அந்த மாதிரி 43 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. 43 நூல்கள் படிச்சிருக்காரு தேவனைய பாவாணர். அந்த நூல்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், இது எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலாம் ஒன்றும் இல்லை. திருக்குறள் மரபுரை, இதனெல்லாம் படிச்சுங்க. திருக்குறள் மரபுரை அப்படின்றது இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து திருக்குறள் தமிழ் மரபுரைன்னு ஒன்று இருக்கும், திருக்குறள் மரபுரைன்னு ஒன்று இருக்கும், திருக்குறள் தெளிவுரைன்னு ஒன்று இருக்குது, வஉசி எழுதியிருக்காரு. ஸோ இதை திருக்குறள் மரபுரை குழப்பக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ நல்லா படிச்சுக்காங்க. அதே போல் இந்த பண்டை தமிழர் நாகரிகம் பண்பாடும் அப்படின்றது நமக்கு தேவனைய பாவாணர் எழுதுகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. அப்போ அகரமுதலி திட்டம்னு ஒன்று உருவாக்குறாங்க தமிழக அரசு. அந்த திட்டத்துக்கு இயக்குனராக டைரக்டராக இவரை போட்டிருக்காங்க. 1974 மே மாதம் 8ஆம் தேதி இவர் என்ன பண்ணியிருக்காங்க? சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குனராக போட்டிருக்காங்க. அதே போல அந்த இயக்குனராக இருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு? சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுதிகள் நிறைய வெளியிட்டிருக்காரு. அரசின் உதவியோட இவர் என்ன பண்ணியிருக்காரு? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலிகள் வெளியேற்றிருக்காரு. அப்போ அகரமுதலினா என்னது? டிக்ஷனரி வெளியிட்டிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள். அப்போ 43 நூல்கள் படித்தோம். அது இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி கொடுத்துருக்காரு தேவனைய பாவாணர் அப்படின்றது. அதே போல இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கல்வி நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டப்ப, அங்கே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே வந்திருக்காரு. நார்மலாக என்ன யோசிப்பாங்க? எனக்கு வந்து வறுமை இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம், மனைவி மக்கள் இருக்காங்க, வறுமை இருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு வறுமை இருக்குதான், மனைவி மக்கள் இருக்குதான், அதுக்காக நீ எது சொன்னாலும் நான் பொறுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு அதை விட அதிகமாக என்ன இருக்குது, அவற்றோடு மானமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிலேருந்து வேலைக்கு அந்த கல்வி நிறுவனத்துலேருந்து எஜுகேஷன் சென்டர்லேருந்து வேலையை விட்டு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு பேசியவர் யார்? நமக்கு தேவனைய பாவாணர். அதே போல் இவருக்கு பணம் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நிறைய நூல்கள் வாங்குவார். கம்மி ரேட்டில் கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். மாப்பியசு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மாவட்ட மைய நூலகம் இவர் பேரில் தான் இருக்குது. அப்போ சென்னை மாவட்ட மைய நூலகம் யார் பேரில் இருக்குன்னா நம்ம தேவனைய பாவாணர் பேரில் தான் செயல்பட்டு வருது. அதே போல் இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்துக்கு அருகில் இவர் படித்து பணியாற்றிய ஊர் எது அப்படின்னா ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முரம்பு அப்படின்ற இடம். ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற ஒரு இடத்துல தமிழக அரசினால பாவாணர் கோட்டமும் தேவனைய பாவாணர் கோட்டமும் அவருடைய முழு உருவச் சிலையும் அவர் பெயரில் ஒரு நூலகமும் வச்சிருக்காங்க தமிழக அரசுல இருந்து. எங்க? ராஜபாளையம் அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற ஒரு இடத்துல. அதே போல மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு இல்லையா, இவர் இறக்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 15/1 தான் இருந்தார் இல்லையா.
ஆமாம் 15/1/1981 இறந்துருக்காரு. இவர் இறக்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 5/1/1981 உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. அந்த உலகத்தமிழ் மாநாட்டின் போது எம்ஜிஆர் தலைமையில் நடத்தியிருப்பாங்க. அந்த உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியிருப்பார். அதுதான் அவருடைய நிறைவு பணியாக இருந்திருக்கு. அப்போ தேவனைய பாவனருடைய கடைசி பணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற இந்த ஒரு சொற்பொழிவாற்று தான், அந்த மேடை பேச்சு தான் அவருடைய கடைசி ஒரு பணியாக இருக்குது. அதில் ஒரு 10 நாள் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம். ஓகேங்களா? அப்போ இதுதான் தேவனைய பாவனர் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இவரை பற்றி கேட்பாங்க. இருக்கதே 2 இடத்துல தான் இருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அரும்பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருமை கூட்டல் பணின்னு பிரிக்கலாம், தமிழ் கூட்டல் அன்னைன்னு பிரிக்கலாம், தனி கூட்டல் தமிழ், செந்தமிழ் செல்வி, செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வின்னு பிரிக்கலாம், இல்லை செந்தமிழ் கூட்டல் செல்வின்னு கூட பிரிக்கலாம். கரெக்டாக பிரிக்கணும். செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்றி கூட்டல் உணர்வு. உறுதி உரை அப்படின்னு சொல்லி மாறிடும். உணவின்றி வி ஆயிரும். சொற்பொழிவு இரு வந்துடும். சொல்லாராய்ச்சி அப்படின்னு சொல்லி ஆயிரும். உருவச்சிலை அப்படின்னு சொல்லி வந்துடும். இதெல்லாம் நீங்களே சேர்த்ததுக்கு பிரித்ததுக்கெல்லாம் எழுதிடலாம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? நமக்கு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் யார் அப்படின்னா மறைமலையடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர் யார்? கால்டுவெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனைய பாவனர் நமக்கு தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் அப்படின்னு சொல்லி தேவனைய பாவனர் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இப்படி படிக்க படிக்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தேவனைய பாவனர் பேரில் நூலகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை. இது வந்து நம்ம கேட்டாங்க தேவனைய பாவனர் பேரில் எங்கே நூலகம் இருக்குன்னு கேட்கலாம். சென்னை மாவட்ட மைய நூலகம் அவர் பேரில் அழைக்கப்படுகிறது. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. அதில் ஜனவரி 5 அவர் பேசுகிறாரு. பாவனர் அரசின் உதவியோடு நமக்கு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த 2 விஷயங்கள் முடியரசன் அண்ட் தேவனைய பாவனர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வில்லி பாரதம் கூட நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இல்லை. ஆனால் கேட்கணும்னு நினச்சா அவங்க கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. நமக்கு மற்றபடி முடியரசனும் தேவனைய பாவனரும் கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. எப்படி பார்த்தாலும் அந்த 100 கேள்விகள்லேருந்து இவங்க 2 பேர்லேருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 பேரையும் நல்லா படிச்சுக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. உயிரீறு உடம்படுமை மெய்யெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது. சும்மா நீங்களே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கேள்விலாம் அதுலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சும்மா பார்த்துக்கோங்க. மணி அடி அப்படின்றது மணி கூட்டல் அடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நிலைமொழின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேர்றத வருமொழின்னு சொல்லுவாங்க. 2 சேர்றப்ப மணி அடின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணி வந்து யாவா மாறும். அதே போல் உங்களுக்கு பூக்கூடல் அழகுன்னு சொல்லி பார்க்குறப்ப வா வருது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இது இருக்குது. அப்போ உங்களுக்கு நிலைமொழியை வச்சு உங்களுக்கு வகைப்படுத்துகிறாங்க. அப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்தை நீங்கள் பிரிக்கணும். அப்போ இதில் குண அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வேணாம், நம்ம இங்கே விட்டுருவோம். இங்கே பார்ப்போம். இப்போ இங்கே கிளி அப்படின்னு சொல்லி முடிகிறப்ப இதில் உங்களுக்கு இல்லு கூட்டல் ஈயை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் அப்போ இதுதான் இங்கே வச்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தீ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்ப இத்து கூட்டல் ஈன்னு சொல்லி வரும். அப்போ இதுதான் கான்செப்ட். இப்படி பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஐ வழி எவ்வும் இந்த ஐ இப்படி பிரிக்கிறப்ப கடைசியில் உங்களுக்கு நிலைமொழியுடைய கடைசி எழுத்து வந்து ஐ இது 3ஆக இருந்துச்சு அப்படின்னா யா வரும். நடுவில் யா அப்படின்றது வரும். ஏனை உயிர்வழி ஏனைய உயிரெழுத்துக்கள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா வா வரும், இவ்வு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பூவடி பூ கூட்டல் அடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நடுவில் என்னது பூவடின்னு சொல்லி மாறிடும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதே போல் வந்துச்சு, ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டுமே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். அப்போ மெய்யீற்று புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. நூல் கூட்டல் ஆடை நூலாடை அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக போடலாம். ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. நியூ புக்கில் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு புணர்ச்சி அப்படின்றது டேரெக்டாக சிலபஸ்லேயும் கிடையாது. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகலாம் நம்ம நார்மலாக படிக்கிறதா. இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் படிச்சுங்க. கல் கூட்டல் அணை கல்லணை, கண் கூட்டல் ஆடி ஒன்றும் கஷ்டமாக இல்லை. இருந்துச்சுன்னா நம்மளே சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ ஒன்றும் இங்கே இல்லை. ஸோ பார்த்துப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் வந்து உங்களுக்கு இடைக்கூட்டல் அழகு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ உயிர் முன் மெய் இது வந்து இங்கே உங்களுக்கு உயிர் இருக்குது. இது வந்து உயிரெழுத்து. இது வந்து இடை அப்படின்றது இருக்கப்ப நீங்கள் எப்படி பிரிக்கணும்? இடை இட்டு கூட்டல் அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. அப்போ இடை அப்போ இங்கேயும் உங்களுக்கு உயிரெழுத்து இருக்குது, இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? உயிர் முன் உயிர் வந்திருக்கு. அப்போ உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி வரும். இப்படி நாளையும் உங்களுக்கு பொறுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாடும் பாடல், அதில் பாடல் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. ஃபஸ்ட் இருக்கிறது நிலைமொழியோடு வந்து சேர்றதுனால அது வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல வாண்டு எப்படி பிரியும் அப்படின்னு கேட்குறாங்க. பல கூட்டல் ஆண்டுன்னு சொல்லி பிரியும். பனை ஓலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இரண்டுக்கும் இடையில என்ன தோன்றும்? பனை ஓலை அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ இது வரும். ஐ வரும். ஐ வழி எவ்வும்னு படித்தோம். அப்போ ஐ வந்துச்சு அப்படின்னா நமக்கு யா வரும். ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் முனி விருமையும் வந்துச்சு அப்படின்னா இந்த யா வா ரெண்டுமே வரும் அப்படின்ற விஷயம் படித்தோம். ஓகேங்களா?
அடுத்து பின்னாடி கற்றலடைவு சிறுமதிப்பீடு புக் பேக் இதெல்லாம் படிச்சிங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம் போனதில். அதே போல் உங்களுக்கு வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 4 லைன் ஒரே வார்த்தையை 4 பிரச்சனைகள் வைத்து கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பிழை இல்லாத ஒரு சொற்றொடரை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீலாம்பிகை அம்மையார் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. வேதாச்சலத்தின் மகன். வேதாச்சலம் அப்படின்றவர் தான் யார் நமக்கு? மறைமலையடிகள். அப்போ மறைமலையடிகளுடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். அப்போ வேதாச்சலத்துடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. வேதாச்சலம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு நாள் வந்து ராமலிங்க வள்ளலார் ராமலிங்க அடிகள் பாடிய ஒரு பாடலை பாடியிருக்காரு. அப்போ இது நம்ம கேள்வி. இது என்னது? கேள்வி. அப்போ இது கேட்கலாம். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடலை யார் பாடியிருப்பார்னா வள்ளலார் பாடியிருப்பார். இந்த பாடலை பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யார் நமக்கு? வள்ளலார் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு நீலாம்பிகைகிட்ட என்ன சொல்கிறாரு? அவரே சொல்கிறார் வேதாச்சலமே, தேகம் அப்படின்ற இடத்துக்கு பதிலாக யாக்கைன்னு சொல்லி தமிழ் சொல் வந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க நீலாம்பிகை மேட்ச் சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தமிழ்லேயே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பேரை வேதாச்சலம் அப்படின்ற அவருடைய பேரை மறைமலையடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறார். அவர் தான் வேதாச்சலம் அப்படின்ற பேரை தான் என்ன பண்ணிக்கிறார்? மறைமலையடிகள் மாற்றிக்கிறாரு. மறைமலையடிகளுடைய பெண்ணு தான் யார் நமக்கு? நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? இப்போ பெரியார் மாநாட்டில் பெரியார்னு சொல்லி பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாநாட்டை அரேஞ்ச் பண்ணவங்க நமக்கு நீலாம்பிகை அம்மையார் தான். தர்மாம்பாள் நமக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாநாட்டை அரேஞ்ச் பண்ணவங்க நீலாம்பிகை அம்மையார் தான். தனித்தமிழுக்காக மறைமலையடிகளோடு சேர்ந்து அவங்களும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறையா நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து இங்கே உங்களுக்கு தமிழின் சிறப்பு அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யார் உங்களுக்கு? கியாபே விஸ்வநாதன். எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம விஷயமே. தமிழின் சிறப்பு அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? கியாபே விஸ்வநாதன் அப்படின்றவர் தான் அந்த தமிழின் சிறப்பு அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? வேறு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழ் விருந்து அப்படின்ற ஒரு நூலில் இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ராப்பி சேதுப்பிள்ளை. அப்போ தமிழ் விருந்து அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? ராப்பி சேதுப்பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன அப்படின்னா அதர் அப்படின்றது ஒரு பழைய தமிழ் சொல். அதுக்கு என்ன அர்த்தம்னா வழின்னு அர்த்தம். அப்போ இது உங்களுக்கு கேட்கலாம், அதர் என்னும் தமிழ் சொல்லுக்கு இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதர்னா என்ன அர்த்தம்? வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஜன்னலுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் வார்த்தை. ஜன்னல் அப்படின்றது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. சன்னல் அப்படின்றது அதுக்கு தமிழ் என்னன்னா காலதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கால் அப்படின்னா காற்றுன்னு சொல்லி அர்த்தம். வழி அதர் அப்படின்னா வரும் வழி, வழின்னு அர்த்தம். அப்போ காலதர் அப்படின்னா காற்று வரும் வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஜன்னல் அப்படின்றது எந்த மொழி வார்த்தைன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஜன்னல் அப்படின்றது ஒரு போர்ச்சுகீசிய பதம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜன்னலுக்கு அதாவது போர்ச்சுகீஸ் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த காலதர் அப்படின்றதான் யூஸ் பண்ணியிருந்தோம். கால் அப்படின்னா காற்று, அதர்னா வழி. காலதர் அப்படின்னா காற்று வரும் வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக் பின்னாடி சும்மா அப்படி இப்படி கொடுத்துருந்தா தான் இதெல்லாமா கேட்க போகிறாங்க நம்ம நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் அதை கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ராப்பி சேதுப்பிள்ளை இதை சொன்னவர் யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. எந்த நூலில் அப்படின்னா தமிழ் விருந்து அப்படின்ற நூலில். ஓகேங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு கடைசியாக ஃபைனல் புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மயங்கொலி சொற்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாமில் போய் நிற்கிறப்ப நம்ம குழப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ ஸோ நல்லா படிச்சுங்க. இன்று பனிப்பொழிவு. அப்போ இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு பனிக்கு செல்வது கடினம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே பொருத்திடலாம். ஸோ நம்ம உற்றுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வான் பெற்ற நதி அப்படின்றது கங்கை. துலாயலங்கள் அப்படின்னா துளசி மாலை. காசுக்கு பாடுவோன் கவிஞன் கிடையாது. தாழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல். இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் மாட்டோம். தாழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல். அப்போ தாழ்ச்சின்னு கொடுத்தோன்னா அவன் டேரெக்டாக இங்கே என்ன கொடுத்துருப்பானா இகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ தாழ்ச்சின்னு பார்த்தோன்னா இகழ்ச்சின்னு குறிப்போம். அவன் என்ன கேட்டிருக்கான்? எதிர்ச்சொல்னு கேட்டிருக்கான். தாழ்ச்சி என்பதை எதிர்ச்சொல் உயர்ச்சி இல்லை நம்ம உயர்வு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். அடிமை அலன் அப்படின்றத அடிமை கூட்டல் அல்லன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இயல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. 8th புக்கிலேருந்து 8 இயல் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் 8வது புக்கிலேருந்து 9வது இயல் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.